ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஎஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா புது கேம் தான் விளையாட போகிறோம், லோக்கி கிராஃப்ட். இது வந்து நான் ஒரு சீரீஸாக கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி போட்டு நான் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கிறதுனால நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன கேமு எப்படிலாம் விளையாடணும்னு நான் போக சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து மைண்ட் கிராஃப்டோட காப்பி வெர்ஷன் தான். இது வந்து ஸ்கெலிட்டனு, அது வந்து ஜாம்பி, இது பேர்லாம் மாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இருங்க, அதை வந்து கொண்டு கில் பண்ணிடலாம். சுத்தரிச்சு இப்போ வந்து நம்ம இந்த பீக்கு இதெல்லாம் வந்து கில் பண்ணி இது பண்ணால் நமக்கு ஃபுட்டு அதோட ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அது மட்டும் எக்ஸ்பி இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ கீழே அந்த சின்னது ப்ளூ கலரில் ஒரு பார் மாதிரி தெரியுதுங்க, அது 7 இருக்கா, அது வந்து எக்ஸ்பின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதை வச்சு வந்து நிறைய விஷயம் பண்ணலாம். அது வந்து போக நான் வந்து அடுத்தடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இந்த வீடியோக்கு லோக்கி கிராஃப்ட்டுக்கு. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இது செத்து போச்சா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு சும்மா எப்படிலாம் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி சும்மா இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இந்த ஃபஸ்ட் பார்ட் இருக்கும். இது வந்து இப்போதைக்கு நான் டெம்பரவரியாக இந்த வில்லேஜரோட வீட்டில் தான் இருக்கேன். இது வந்துட்டு என்னென்னா இருங்க இந்த பக்கம் இது வந்துட்டு ஜஸ்ட்டு இதுக்குள்ளே தான் இது ஸ்டோர் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து நான் ஆஃப்லைனில் எடுத்தது. இந்த ஆஃப்லைனில் எடுத்துட்டேன். இது வந்து அடுத்து வந்து இது வந்து ஃபர்னன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ வந்து பேக்டு பொட்டேட்டோன்னு இருக்கா. இதில் வந்துட்டு நம்ம இப்போது இந்த போன போட முடியாது. இப்போ வந்து இந்த மாதிரி பிளாங்க் இதில் இருக்குல்ல ஒன்று சொல்லுங்கள், இது வேறு ஏன்டா தூக்கி போட்டேன். இப்போ இதில் வந்து ஸ்டிக்கு, இது வந்து வுட் சம்மந்தப்பட்டது. இப்போ எரிக்கிற இப்போ வந்து நம்ம எப்படி நார்மலாக விறகு அடுப்பில் எப்படி எரிப்போம் அந்த மாதிரி. இப்போ வந்து இதில் வந்து ஸ்டிக்கை தூக்கி போட்டோம்னா இது குக்க ஆரம்பிச்சிடும். இந்த பொட்டேட்டோ வந்து இப்போ பேக்கரி பொட்டேட்டோ கிடைக்கும். இந்த ஃபர்னன்ஸ் அதாவது அடுப்பு மாதிரி. இது கிராஃப்டிங் டேபிள் வந்து நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த கிராஃப்டிங் டேபிள். இப்போ வந்து இது தேவையா, இது தேவையில்லை. இதை இப்போ வந்துட்டு அடுத்து இந்த ஷீல்டு வந்து தேவை. இப்போ இந்த ஷீல்டு வச்சு என்ன பண்ண முடியும், ஷீல்டு எதுக்குன்னு பார்க்கலாம். இப்போ சும்மா நார்மலாக ஷீல்டு எதுக்கு இருக்கும், ஷீல்டை வச்சு நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்போமா அந்த மாதிரி ரிலீஃப் பண்ணியா. இருங்க போய் எக்யூப் பண்ணிக்கிறேன். எங்கே காணும், எக்யூப் ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த யூஸ் என்னென்னா இப்படி இது வந்து உட்காந்துட்டு க்ரோச் பண்ண சொன்னால் இந்த மாதிரி அது முன்னாடி வந்துடும். நம்ம அடிக்கும்போது அது போயிடும். இப்போ வந்து நார்மலாக ஏஞ்சி ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டு அது வந்து அது கையில் வந்துடும். இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும். அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம இந்த பார்ட்டில் அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இருங்க சொல்லுங்க. இப்போ வந்துட்டு இது வந்து ஒவ்வொரு வில்லேஜர் வீடு இருக்கும். இப்போ வந்து இந்த வில்லேஜர் வந்து பச்சை கலர் சட்டை போட்டிருக்கான், மற்றவங்களாம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பானுங்க. அது வந்து ஏன்னு வந்து சொல்கிறேன். இப்போ இந்த பச்சை கலர் கோட் போட்டவன் வந்துட்டு வேலை இல்லாதவன், இப்போ வேலையை வெட்டி இல்லாதவன்னு சொல்லுவாங்கள்ல, வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தான் அவன், அந்த மாதிரி ஆளுங்க. இப்போ வந்துட்டு இது நிறைய ப்ரொஃபஷன்ஸ் வச்சுருப்பானுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோ 2 பேர் என்னமோ பண்ணிருக்கானுங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் 2 பேர் கொஞ்ச நேரத்தில் ஒரு குட்டி வில்லேஜர் வருவான். வெயிட் பண்ணுங்கள் இருங்க. இது வந்து இப்போ வந்து எப்படி சாப்பிட்டோன்னா அவன் வந்துட்டு பாருங்க ரைட் சைடில் மேலே டாப்பில் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா இது சாப்பாடு, ஃபுட் பார். வந்து எதுக்குன்னா இது இப்போ வந்து இவங்களுக்குள்ளே போனாங்க ட்ரேடுன்னு இருக்கும். போனால் 22 கேரட் கொடுத்தா ஒரு எம்ப்ராய்டு தருவானுங்க. அதே மாதிரி ஒரு எம்ப்ராய்டு கொடுத்தா ஒரு ப்ரெட்டு. இந்த மாதிரி சொல்லப்போனால் ஒரு நடமாடும் கடை. இந்த 2 கிளி வந்து அவரோட இந்த கிளியை வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டில் இருந்து வரும்போது கூட ஃபாரஸ்ட் பயமில்னு தான் நான் வந்தேன். அங்கே வந்து வரும்போது கூட சொன்னேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க. இங்கே இது லூட்டில் நான் இந்த வில்லேஜுக்கு வந்து கொஞ்சம் தான் லூட் அடித்தேன். ஏன்னா மேலே இருந்தால் வீடெலாம் நான் போய் பார்க்கவே இல்லை. ஏதோ ஊட்டி பையன் சுற்றிட்டுருக்கான் பாருங்கள். 2 மேலே உட்காந்து தோலில் உட்காந்து பாருங்கள். இது வந்து எப்படின்னா இப்போ வந்து அந்த காட்டில் ஸ்கெலிட்டன் ஜாம்பிலாம் அந்த மாதிரி வந்து அது வந்து சவுண்ட் போடும், சில சவுண்ட்ஸு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடும் ஸ்கெலிட்டன் ஜாம்பி அது வருதுன்னு. ஆனால் அந்த மாதிரி சவுண்ட்லாம் இது போடும். அது அப்போ வந்து நம்ம சாம்பி வருதுன்னு பார்த்தா இந்த கிளி தான் கற்றுட்ருக்கோம். அதனால தான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்.
அந்த ப்ரொஃபஷன்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது சில வில்லேஜஸ்ஸு அவனுக்கு ட்ரேடுன்னு கொடுத்து நம்ம எம்ப்ராய்டு காட்டினால பச்சை கலரில் அதை வச்சு இது பண்ண அதுவும் இந்த பச்சை கலரில் இருக்குல்ல இந்த எம்ப்ராய்டு. இப்போ எம்ப்ராய்டு வச்சு தான் நான் வந்து அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணி வாங்க முடியும் நம்மளால். அதை வச்சு வாங்கி நமக்கு தேவையானது அவங்களுக்கு வந்து 5 லெவல்ஸ் இருக்கும். அந்த லெவல்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டோம்னா அவனுங்க வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஆளுங்களாம் மாறிடுவானுங்க. நமக்கு எப்போ தேவையோ அவனுங்க கிட்ட போய் எம்ப்ராய்டை வச்சு ட்ரேட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபார்மில் போய் இதெல்லாம் இது பண்ணுவோம், பிளான்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாட்ரு வேணும். அதுக்கு ஒன்ஸ் ஆகிடுங்க எடுத்துட்டு எல்லாம் தேவையில்லாதெல்லாம் வச்சுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துருப்போம். கொஞ்சம் இருக்குது. வாங்க இப்போ போவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு தண்ணி தேவை. அந்த மாதிரி தண்ணி அதுக்கு மேலே நம்ம இந்த ட்ரீ சாப்ளிங்ஸில் வந்து இது பண்ணிடலாம். என்னாச்சு இங்கே ஒன்று, அடுத்து அந்த பக்கம் வீட்டுக்கு முன்னாடி இங்கே வச்சிடலாம். அடுத்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இது ஹோ செய்ய போகிறோம். ஹோ வந்துட்டு எதுக்குன்னா, அது இப்போ சிம்பிளாக ஹோனா வந்துட்டு அந்த உழுவுறதுக்கு, அதாவது சிம்பிளாக எப்படின்னா, இப்போ நம்ம வந்து விவசாயம் பண்ணால் மண் உழுவோம்ல, இந்த கோடு கூட வந்து அதுக்குள்ளே நம்ம விதையெல்லாம் போடுவோம்ல, அதுக்கு தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது இடத்த இது பண்ணிப்போம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லிக்கலாம். மேலேயே வைக்கலாம், நான் வந்துட்டு ஒரு பிளாக்குள்ளே வைக்கலான்னு இருக்கேன். சரிங்க, உடச்சிக்கலாம். இப்போ எத்தனை இது எப்படி இது பண்ணலான்னா, 4x4க்கு இப்போதைக்கு சின்னதாக 4x4க்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா போக போக ஃப்யூச்சரில் பெருசு பண்ணிக்கலாம். ஃபார்ம்ஸை ஆட்டோமேட்டிக் ஃபார்மாக மாற்றிடலாம். அப்புறம் நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதனால் உங்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 வாட்டர் இருக்குன்னா இதில் தான் தண்ணி ஊற்ற போகிறோம். அது காயாமல் இருக்க. அடுத்து வந்துட்டு என்னடா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு 1K லைக் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அடுத்த பாட்டு போட்டுருவேன். இப்போது 1K லைக் வரலனாலும் அடுத்த பாட்டு போட்டு தான் ஆவேன், அது வேறு விஷயம். சரி, இப்போ நம்ம போய் வாட்டர் ரிசோர்ஸ் எந்த பக்கம் இருக்கு தேட போகிறோம். வாட்டர் இருந்தால் தான் வந்து வாட்டர் இங்கே பக்கத்தில் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்தா இங்கே கடலே இருக்குது. அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க. சரிங்க, அவன் இங்கேருந்து அடிப்போம். கரெக்டாக பட்டுருச்சு. வரான் மிஸ் ஆயிடுச்சு. தான் வரான். இப்போ ஷீல்டு எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். அடிக்கிறான். சாரி கைஸ், இதில் எப்படி செத்தான்னு அவங்களுக்கு காட்ட முடியல. அதுக்குள்ளே இது வேறு ஆட் வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி, அதனால் அதை கட் பண்ணிட்டேன். இது பேம்பு. இங்கே ஃபாரஸ்ட் பயமி பக்கத்துலேயே இருக்கிறனால பேம்பு வரையாது. இங்கே ஒரு இது நம்ம கிளி தான். ஏறு, நம்ம போய் ஃபஸ்ட்டு வாட்டரை எடுத்துக்கலாம். தண்ணி பக்கெட்டில் அது போகிற வழியில் இந்த வுட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் மறுபடியும் வந்து கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கட் பண்ணு. இது வேறு வுட்டு. அதாவது இப்போ வுட்ஸ்லேயே நிறையா வகை இருக்குது. இந்த பயம் சொல்கிறேன்ல, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பயமே இருக்கும். இப்போ வந்து ஜங்கிள் பயம்னா ஃபுல்லாகவே காடு தான் இருக்கும். அங்கே பாண்டாலாம் இருக்கும். நான் வர வழியில் பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் ஆட் பண்ணுறேன். அது வேறு இங்கே இது டெலீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் ஆட் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் ஒரு நிறைய பயம் இருக்குது. ஃபாரஸ்ட் ஜங்கிள் பயமி, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளீச் வுட் பயமினா இப்போ வந்து அந்த மரம் வந்து இப்போ இந்த மரம் எப்படி இருக்குது, ஒரு டார்க் கலர் மாதிரி, டார்க் லைட் அந்த மாதிரி இருக்கும். அந்த வுட்டு வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். அங்கங்கே இந்த ஜீப்ரா மேலே இருக்கிற மாதிரி இது இருக்கும். ஜீப்ரா மேலே இருக்கிற மாதிரி கோடு கூட இருக்கும் கருப்பு கலரில். அதுக்கப்புறம் நான் வில்லேஜுக்கு மறுபடியும் போகலாம். இந்த பன்னி கொண்டுருவேன். இப்போ இது கொண்டா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதோட மீட் கிடைக்கும், அதாவது போர்ன்னு. இப்போ பன்னி வந்து கொன்று சாப்பிட்டா வந்து போர்ன்னு சொல்லுவாங்களே, அதை தப்பாக சொல்கிறேன், அது வாயில் எனக்கு வரல. அது மீட் கிடைக்கும். இப்போ வந்து கவ்வை கொன்னா கவ்வோட இது கிடைக்கும், அதோட கறியும். அதுக்கப்புறம் வந்துட்டு பீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் லெதர் கிடைக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மாபை கொல்ல நமக்கு வந்து ஒவ்வொரு இது கிடைக்கும், அதோட ஐட்டம்ஸ். இப்போ வந்து நம்ம அனிமல்ஸை கொண்டோன்னா அதோட மீட்டு, அதுக்கப்புறம் லெதர். ஹென்னை கொண்டோன்னா ஃபெதர்ஸ் கிடைக்கும். இதே கவ்வை கொண்டா லெதர் கிடைக்கும். பிக்கு கொண்டா வந்துட்டு அதோட மீட் மட்டும் தான் கிடைக்கும். இதே ஷீப்பு கொண்டா வந்துட்டு அதோட மீட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது உள் கிடைக்கும் அதோட இது. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இப்போ வந்து இதே ஸ்கெலிட்டனை கொண்டோன்னா அதுக்கிட்ட வந்துட்டு நமக்கு போன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது ஆரோ வச்சு தான் இது பண்ணணும், நம்மளை அட்டாக் பண்ணுறதுனால அதோட ஆரோ. சில டைம் பவு கிடைக்கும். சில டைம் ஜாம்பிஸ்லாம் வந்துட்டு இந்த கோல்டன் இது அயன் வெஸ்ட்டு, அயன் ஹெல்மெட் இந்த மாதிரி போட்டு வரும். அது சில டைம் ரேராக கிடைக்கும் நமக்கு. அதெல்லாம் போக பார்த்தோன்னா உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த மைண்ட் கிராஃப்டை இதை விட நல்லாயிருக்கும். பட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இது மைண்ட் கிராஃப்ட் மாதிரி சிமிலராக கொண்டு வந்து பார்த்துருக்காங்க. சில இதுதான் மைண்ட் கிராஃப்ட் அளவுக்கு இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் அடி வாங்குது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அதில் இருக்கிற மாதிரி இல்லை, சில விஷயம் வந்துட்டு கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். அதுதான். சரி, இப்போ இன்னொரு பக்கெட் தண்ணி வேணும் நமக்கு. நம்ம அங்கே போவோம், மறுபடியும் அங்கே போகணும். வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேறு ரொம்ப கோல்டாக இருக்குது, அப்படி இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னும் தண்ணி இருக்கோம் எடுத்தாச்சு. இது பண்ணால் வந்து சீட் கிடைக்கும், இந்த கிராஸ் சும்மா இந்த மாதிரி இருக்கிறத. அது வந்து அதை நம்ம பிளான் பண்ணோன்னா நமக்கு அந்த சீட்லேருந்து வீட் கிடைக்கும். இதை கில் பண்ணி இதோட ஊல் எடுப்போம். பார்த்தீங்களா, மீட்டும் ஊல் கிடைக்குதா, வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் சீடு. இப்போ நம்ம ஃபார்ம் மீன்ஸ் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம்ல, அது சொல்லலை, அனிமல் ஃபார்ம் சொல்கிறேன். அனிமல் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீப் ஃபார்மு, கவ் ஃபார்ம், பிக் ஃபார்ம், ஹென் ஃபார்ம், இந்த மாதிரி 4 இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எது போட்டால் சாப்பிடுவோம். இப்போ ஹென்ஸ்க்கு வந்து சீட்ஸ் இந்த மாதிரி இது நம்ம வீட்டை இது பண்ணும்போது நமக்கு சீட் கிடைக்கும், அதனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கிராஸ் இது பண்ணணும். இங்கே ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கனால நிறைய வாட்டர் மெலன் இருக்குது. இங்கே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள். இவனை வச்சு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இது ஷீல்டு வேலை செய்யுதுன்னு. அவன் அடிப்பான் பாருங்கள். உட்கார ஷீல்டு வர மாட்டேங்குது. வந்துடுச்சு, போயிடுச்சு. இப்போ பாருங்கள், அவனை எதுவுமே பண்ண மாட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், எதுவுமே பண்ணல. அவன் அடிக்கிறது, அவன் விட்டு ஏரோவே ஷீல்டில் பட்டு அவனுக்கே போய் அடிக்குது. ஒரே அடி தான், செத்துட்டான். இப்போ அவன்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவனை கொல்லும் போது இந்த மாதிரி அவனை வந்து பேர் சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன். இவனுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ இவனை கொல்லும் போது நமக்கு கிராஸ் பவு கிடைக்கும். இப்போ நான் இதில் வந்து 2வது வச்சுருக்கேன் பாருங்கள், அது வந்து பவு, இது வந்து கிராஸ் பவு. இது மாதிரி நிறையா இருக்கும். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். கொஞ்சம் நிறைய வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இதுலேருந்து வாட்டர் மெலன் சீட்ஸ் எடுக்கலாம். அதை வந்து அப்படி பிளான் பண்ணால் மெலன் வளரும். அதை பாருங்கள், செத்த போகுது. இப்போ
மறுபடியும் வந்து நம்ம அதை வந்து ஃபில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ வந்து பிக்குக்கு என்ன பிடிக்கும், என்ன இது காட்டினா வந்து நம்ம பின்னாடியே வரும். இப்போ வந்து ஷீப்புக்கு வந்து அந்த வீட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் அது நம்ம பின்னாடி அப்படியே வரும். இதே வந்து கவ்வை இது பண்ணணுன்னா கவுக்கு வந்துட்டு கவுக்கும் வீட்டுன்னு தான் நினைக்கிறேன், சரியாக தெரில, மறந்துட்டேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து இது இப்போ வந்து ஃபார்ம் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அனிமல் ஃபார்முக்கு தான் ஃபென்ஸ்லாம் இந்த உடச்சி போட போகிறோம். அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சி போட்டுடலாம். அதில் வந்துட்டு நான் காட்டுறேன், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கவுக்கு வீட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பிக்குக்கு வந்துட்டு பொட்டேட்டோ கொடுத்தீங்கன்னா சாப்பிடும், பொட்டேட்டோ தான் சாப்பிடும். ஆனால் ரியல் லைஃப்பில் பிக்கு பொட்டேட்டோ சாப்பிடுமான்னு தெரில. சரி இருங்க, இதில் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பம்ப்கினுக்கும் சீட் இருக்குது. ஆனால் பம்ப்கின் நான் பார்க்கவே இல்லை, பார்த்தா எடுத்துக்கலாம். ஆனால் மெலன் கொஞ்சம் டைம் ஆகும். போன் மீல் இருக்கு, நம்மக்கிட்ட போன் இருக்குல்ல, அந்த போனை வந்துட்டு நம்ம வந்து கிராஃப்டில் வச்சு இது பண்ணோம்னா அது வந்து போன் மீல்னு ஒன்று கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அந்த பிளான்ட் வந்து சீட் வச்சுருக்கோம்ல, அது மேலே போட்டோம்னா உடனே வந்து வளர்ந்துடும். இப்போ எப்படி ஒரு சில மருந்து அடித்தா செடியெல்லாம் டக்குன்னு வந்துடும்ல, அந்த மாதிரி இது ஒன்று. கான்செப்டே கொஞ்சம் இது வித்தியாசமாக தான் இருக்கும். சரி வந்து இந்த பொட்டேட்டோ கொஞ்சம் இருக்குது, இப்போ அது குக்காகாமல் அதை வந்து அப்படியே பிளான் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது. பாருங்கள், பார்க்குறான் பாருங்கள் குட்டி பையன். இப்போ வந்து இவனுங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் திருடிப்போம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் பொட்டேட்டோ. ஆனால் பொட்டேட்டோ கொஞ்சம் சீடில் கிடையாது, பொட்டேட்டோ கேரட்லாம் அப்படியே நம்ம கேரட்டை அப்படியே வளர்ந்த கேரட்டை இதான் அப்படியே மண்ணில் போட்டோம்னா அது அப்படியே வளரும். ஆனால் சீட்ஸ்லாம் கிடையாது தனியாக. அதே மாதிரி தான் கேரட்டுக்கும். இப்போ இருங்க, இதை வந்து நம்ம கொஞ்சம் எல்லாத்துலேருந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்போ தான் போட்டிருப்போம் போல், அதுலேருந்து கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு, இன்னும் நிறையா வளரணும். இதை நம்ம அப்படியே போய் நம்ம ஃபார்மில் வச்சா வரும். இப்போ நம்மளுக்கு வந்து வில்லேஜர் வேலை செய்யணும்னா இப்போ வந்து நம்ம வந்து அவனுங்களுக்கான பிளேஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவனுங்களுக்கு என்ன வேலை செய்கிறானுங்களோ அதுக்குன்னு தனியாக ஒர்க்ஸ் இருக்கும். இப்போ சொல்லுங்கள், இப்போ இந்த வில்லேஜர் வந்து விவசாயம் பண்ணுறான். இப்போ அவனுக்குன்னு தனி வந்து ஒரு ஒர்க் பெஞ்ச் இருக்கும். ஒர்க் பெஞ்ச் மீன்ஸ் அதாவது அவன் என்ன வேலை செய்வான். இப்போ நம்ம வந்து ஆஃபீஸில் வேலை செய்வோம், கம்ப்யூட்டர் வேலை செய்வோம்ல, இதே விவசாயிகள்லாம் ஒரு உள்ளது இதெல்லாம் வச்சு வேலை செய்வாங்களா, அவங்கவுங்க என்ன வேலை செய்வாங்களோ எதில் செய்வாங்களோ அதை வச்சு தானே செய்வாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்த வில்லேஜர் ஃபார்மர் வந்துட்டு அந்த கம்போஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அங்கே கூட காமிச்சோம், தெரியாமல் அடிச்சிட்டேன். இந்த கம்போஸ்டர்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து பாக்ஸ் ஷேப்பில் ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அது கம்போஸ்டர். மறுபடியும் அடிச்சிட்டேன், சிட்டு கொடுக்கறதுக்கு மறுபடியும் அடிச்சிட்ருக்கேன். அந்த கம்போஸ்டர் இருக்கும். அதான் இப்போ நம்ம செஞ்சு நம்ம ஃபார்மிங்கில் இப்போ வந்து வச்சுட்டோன்னா இப்போ வந்து இந்த க்ரீன் கோட் போட்டிருக்கான்ல அவன் வந்து வேலை செய்ய மாட்டான். இப்போ வந்து ப்ரௌன் கோட் போட்டிருப்பானுங்கள ஒன்றும் வேலை இல்லை, வேலை இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை வந்து வச்சோன்னா க்ரீன் கலரில் அது வந்து உடனே வந்துச்சுன்னா இப்போ வந்து எவனோ அதை ஆக்குபை பண்ணிட்டான், அந்த வேலையை இனி அவன் செய்வான் அப்படின்ட்டு. ஆனால் இதில் என்ன மோசமான விஷயம்னா, அந்த க்ரீன் கோட் போட்டவன் சும்மா திம்மா அதுக்கு மட்டும் தான். ஆனால் அவன் வந்து வில்லேஜர்ஸோட ப்ரீட் பண்ணுவான், ப்ரீட் பண்ணி நிறைய குட்டி வில்லேஜர்ஸ் வருவானுங்க, அதுக்கு மட்டும்தான் அவன் இருப்பான். சொல்ல போனால் சிம்பிளாக அவன் ப்ரீடிங்க்கு மட்டும் தான் வேணாம். அந்த வில்லேஜர் ஃபார்ம்னு இருக்கும், அதில் வந்து அதுக்கு மட்டும் தான் அவன் லைக்கி, அவன் அதுக்கு மட்டும் தான் இருப்பான். சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும், அனிமல் ஃபார்ம் பண்ண போகிறோம். அனிமல் ஃபார்ம் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். இப்போ இதாக இருக்கான்ல, இவன் வந்துட்டு இங்கே மண்டையில் வச்சுக்காத போட்டிருக்கான், இவன் வந்துட்டு லைப்ரரியன். அதாவது இல்லை, அவன் வீடு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ அவன் வீட்டில் தெரியாமல் கற்றுட்டேன். அவன் வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்கு, லேண்டன், அதான் லேண்டனில் சரி அது பேர் வந்து தெரியல, வாயில் வரல.
அது வந்து இருக்கும். அது அவன் வந்து அதை ஆக்குபை பண்ணுறான், அந்த ப்ரொஃபஷன் ஆக்குபை பண்ணதுனால அவன் இது பண்ணுறான். இப்போ இவன் வந்துட்டு ஸ்மித்துன்னு அதை கத்தி இதெல்லாம் செய்வாங்களே நார்மல், அந்த மாதிரி இதில் இவன்ட்டு வாங்கிக்கலாம். இப்போ இவன் பக்கத்தில் இருக்கான் ப்ரௌன் கோட் போட்டவன். இப்போ இவன் பார்த்திங்களா, இப்போ திடீர்னு இவன் வேறு கலரில் மாறிட்டான். இப்போ வந்து இவன் வந்து ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துட்டான், அதாவது அந்த லைப்ரரியன்ற ப்ரொஃபஷன் எடுத்துட்டான். அதனால இவன் மாறிடான். இதே ஃபார்மர் நான் வந்து தொப்பி போட்டிருப்போம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த லைப்ரரியன்ட்ட வந்துட்டு என்ஷாண்டட் புக்ஸ் அந்த இருக்கும். இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மித் இருக்கான்ல, அவங்ககிட்ட சில டைம் வந்துட்டு கோல்டன் ஆக்ஸு கோல்டனில் இருக்கும், சில டைம் அவன்கிட்ட கோல்டன் செஸ்ட் பிளேட் கோல்டன் ஆர்மர்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ரேராக தான் வரும், அதனால அவன் வந்து கன்ஃபார்மாக அவன்கிட்ட கிடைக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணோன்னா வந்துட்டு அதுக்கு வந்து அவன் ப்ரொஃபஷனை வச்சு இது பண்ணணும். அதாவது வச்சு இது பண்ணணுன்னா உங்களுக்கு புரியாது. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து ஒரு பாட்டில் வந்து நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து வந்துட்டு இருங்க ஷவல் செய்ய போகிறோம். ஷவல் இருங்க, ஸ்டிக் செஞ்சுக்கலாம். அதோ இங்கே இருக்கு பாருங்க, அதோ இதான் ஷவல்னால் வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மண்வெட்டி. மண் இப்போ வேகமாக இது பண்ணுவோம். இப்போ வந்து நான் பிக்கேக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஸ்டோன்ஸ் இதெல்லாம் மைண்ட் பண்ண கொஞ்சம் வேகமாக பண்ணுவாங்க. ஆனால் வந்து சாண்டு டர்ட்டு இதெல்லாம் பண்ணால் வந்து வேகமாக இதாகாது. ஷெவலில் வச்சு பண்ணோம்னா ஒரு கிளிக்கில் நம்ம சார் டக்குன்னு பண்ணிடும். அதுக்கு தான் நம்ம இப்போ ஷெவல் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருங்க, நைட் ஆகுது, சன்செட் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. ஒருத்தன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவோம். பார்த்தீங்களா நம்ம மண்டையிலேருந்து நெருப்பு அந்த மாதிரி போச்சுல்ல, அதுக்கு வந்து அவன் வந்து கோவம் வந்துருச்சம்மா, அதுதான் அந்த மாதிரி கட்டுறான் பாருங்க. இப்போ தான் இந்த பெட் ஆக்குபை பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட்டு ஷெவல் எடுத்தாச்சு பாருங்க. நம்ம வந்து அடுத்து அந்த ஃபார்முக்கு வந்து இது பண்ணுவோம். இது ஃபார்ம் செய்யறதுக்கு இது பண்ணப்போம். இன்னும் கொஞ்சம் ஃபென்ஸ் இருக்குங்கெல்லாம், அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். அந்த ஃபென்ஸ் இப்போ இன்னொருத்தங்க சுத்தம் வேண்ட்ரிங் ட்ரேடர்னு அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மல் பயமாக இருக்கும், பக்கத்தில் ஜங்கிள் பயம் இருக்குது. இதே ப்ளீச்வுட் பயமே அதை விடுங்க, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், இது மேங்க்ரூவ் ட்ரீன்றது வித்தியாசமாக இருக்கும். அதோட சாப்ளிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணும்னா இவன் வச்சுருப்பான். அதாவது நம்மளால் போக முடியாத பயம், அதாவது இப்போ கரண்ட்டில் போக முடியாத பயம் ட்ரீஸ் நமக்கு வேணும், அந்த பொருளெலாம் வேணும்னா இவன் வச்சுருப்பான். ஆனால் அது அவ்வளோக்கா ஒர்த்து இல்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. தெரிய முடிச்சிட்டேன், அவசியமும் இல்லை, அந்த மாதிரி வச்சுருப்பான். இந்த வேண்ட்ரிங் ட்ரேடர் யாருன்னா, இந்த க்ரீன் கோட் போட்டுருன்னு சொல்லி இருந்தால வேலை இல்லாத வில்லேஜ்னு சொன்னால அவன்தான். அதில் வந்து நிறையா அது வந்து எப்படி ஆனான்னா, அது வந்து ஒரு கதை தான் இங்கே வைக்காங்க. அது வந்துட்டு விச்சின்னு ஒருத்தர், விச்சின்னா சூனியக்காரி. அதில் சொன்னால் இதில் வந்துட்டு அதாவது லோக்கி மைன்கிராஃப்ட் காஃபி வெர்ஷன் தான். இதில் வந்துட்டு நிறைய விதமான மாப்ஸ், ஃபுட்ஸ், நிறையா விதமாக எல்லாமே நிறையா தான் இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும்னா கொஞ்சம் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு, கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது எல்லாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு ஒரு ப்ளேஸ் தேவை, இங்கே வைக்கலாமா வேணாம், இங்கேயும் சரியாக இடம் இல்லை, இங்கே எல்லாம் ஏற்றியமாக இருக்குது. எந்த இடம் தான் ஒழுங்காக இருக்குன்னு தெரியல. இங்கே கரெக்டாக இருக்குது. இருங்க ஃபஸ்ட்டு இதில் க்ளீன் பண்ணிக்கலாம். விட இல்லை உடச்சிட்றேன். இருங்க, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மார்க் பண்ண போகிறோம். வச்சுறேன் இந்த ஊர் இது வேறு. இப்போ நான் இந்த மார்க் பண்ணுறதுல இந்த மேலே வந்து ஃபென்ஸ் வச்சு இது பண்ணுறேன். எந்த இதில் அளவுக்கு வந்து ஃபென்ஸ் போட போகிறோன்னா 5 6 6x6 போடலான்னு இருக்கேன். 6 2 4 5 6 அங்கே இருக்கட்டும். 4 5
7க்கு போட்டணும்னு நினைக்கிறேன். 7 போட்டால் நினைக்கிறேன். பரவாயில்ல விடுங்க, ஒன்று எச்சாவே இருக்கட்டும். போட்டுறேன் ஃபுல்லாக. எங்கள் ஃபென்ஸ் போட்டு சொல்லு. ஒரு சைடு மட்டும் கேட்டு போட்டுடலாம். இது ஓக்கு தான் நினைக்கிறேன். என்னங்க போடுறேன். 2 கேப் இப்போதைக்கு விட்டுருக்கணும். ஒரு ஆச்சே என்ன இதோ வச்சாச்சு. கைஸ், இதோட லைக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 1K லைக்ஸ் இந்த வீடியோக்காக தருங்க, நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான். இது என்ன எத்தனை பேர் இருக்கானுங்க, வேறு வேலை கும்பிடா செய். வைங்க. ஐயோ அவட நீ ஏன்டா குறுக்க வந்த? சத்தியமாக நான் வந்து அதை ப்ளேஸ் பண்ணணுன்னு தான் நினச்சேன். அது தெரியாமல் குறுக்க வந்துருச்சு. சரி விடுங்க, அங்கே தான் இன்னும் சிவப்பு கிளி நீல கிளி பார்த்தோம்ல. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.